ஹலோ. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ மெட்டீரியாலிட்டின்றது ஒரு ஆடிட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏர்டெல் அண்ட் ஒரு காம்படிட்டர், இவங்க ரெண்டு பேரும் தேர் கோயிங் டு ஜாயின் டுகெதர் ஃபார் ஃபார் அ பிக்கர் வெஞ்சர் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏர்டெல் விசஸ் அ காம்படிட்டர் ரெண்டு பேரும் வந்து யுனைட் ஆக போறாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஏர்டெலோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் இது வந்து கைகூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது இதை நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அன்லெஸ் இட் இஸ் டூ கான்ஃபிடென்ஷியல், அன்லெஸ் இந்த நியூஸ் நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டெசிஷன் இருந்தாலோ, or there are situation where there are certain information that has to be kept confidential. இல்லப்பா, எனக்கு கான்ஃபிடென்ஷியல்லாம் கிடையாது, இது வந்து இட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட், இது எல்லாருக்கும் தெரியதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது தெளிவாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரெகுலேட்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஓகே எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிற வகையில் அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ மிஸ்ஸ்டேட்மெண்ட், அதாவது மெட்டீரியாலிட்டி ஆர் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நாம் ஒரு விஷயத்தை அமௌண்ட்டை மாற்றியோ இல்லை டிரான்சாக்ஷன் டேட்டை மாற்றியோ ஓவர் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணணுன்றது மட்டும் அவசியம் இல்லை. கரெக்டாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விடுறது, அதுதான் எப்போதுமே சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒமிஷனையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ ஒமிஷன் ஆஃப் டிஸ்க்ளோசிங் சம்திங் தட் இஸ் வெரி வைட்டலி இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபார் மேக்கிங் டெசிஷன்ஸ். லைக் எண்ட் யூசர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட் யூசர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அவங்க தன்னோட டெசிஷனே எடுக்க போகிறாங்க. அப்படி ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்போதுமே அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று என்னன்னா ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சிலது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் அதுவும் நம்ம ஆடிட் பண்ண போகிற இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் தான். அப்போ நம்ம ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியானா காமனாக யூனிஃபார்மிட்டியாக எல்லா கம்பெனிஸும் எதை ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே அந்த ஷெட்யூல் படி அந்த டிவிஷன் படி அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த ஷெட்யூல் அந்த டிவிஷனில் P&L எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஜென்ரலான பர்பஸ் ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. இதையே நம்ம ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்கிறோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாருக்காகவும் தான், அதாவது காமனாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோமே தவிர நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செபிக்காக நான் ஸ்பெஷலைஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னும், இல்லை கவர்மெண்ட் வந்து எனக்கு கிராண்ட் கொடுக்கணும்னா நான் டோட்டலாக இவ்வளோ தூரம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பெண்டிச்சர் காலமில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி தான் ரொம்ப விழாவையாக கொடுத்துருக்கேன் அப்படின்னும், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காகவோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனி வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறோம், ஸோ இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் வந்து எங்களோட ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஜென்ரலாக நாங்கள் காமிக்காமல் எங்களுக்கு டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் தனித்தனி எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஒவ்வொரு யூனிட்லையும் எங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதோட ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் எப்போதுமே ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா ஆடிட்டர் சைன் பண்ணக்கூடிய அந்த ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஜென்ரல் பர்பஸ் தான். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யாருக்காகவும் பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி நம்ம ரெடி பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டோ இல்லை நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணுற P&L அக்கௌண்ட்டோ, தட் இஸ் அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இது கிடையாது. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் பார்த்தாலும் அதே பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்கணும், ஷேர் ஹோல்டர் பார்த்தாலும் அதே பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்கணும், செபி பார்த்தாலும் அதே பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யாருடைய தனிப்பட்ட செல்ஃப் இன்ட்ரெஸ்டையும் மனசில் வச்சு அதுக்காக
ஸ்பெஷலா ரெடி பண்ற பேலன்ஸ் ஷீட் ஆர் P&L அக்கௌண்ட் இது கிடையாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ அதுதான் ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஒமிட் பண்றோம் அப்படின்னா ஜென்ரல் காமன் எண்ட் யூசர்னு இருப்பாங்க. நிறைய பேர் எண்ட் யூசர்ஸ் ஆர் லைக் நம்ம இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு வச்சிருக்கோம். இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறவங்க எல்லாரையும் சேர்த்தது தான். இது வந்து தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டாரை மட்டுமோ இல்ல கவர்மெண்ட் மட்டுமோ இல்ல செபியை மட்டுமோ இல்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஒருத்தர் கேட்டாரு, அதுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த எண்ட் யூசர், அதாவது இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது காமன் தான். யாருக்கும் தனித்தனியா செப்பரேட்டா நம்ம பண்ண போறது இல்லை. அப்படிங்கும் பொழுது கம்பெனிஸ் ஆக்ட் படி அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஷெட்யூல் படி அந்த டிவிஷன் படி நம்மளோட P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே. ரெண்டாவது, ஒவ்வொரு சின்ன சின்ன கிளாஸ் லாஸ் ரெகுலேஷன்ஸ் படி இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L அக்கௌண்ட் ரெடி பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று மிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட்டை அண்டர் ஸ்டேட் பண்ணுறதோ இல்லை ஓவர் ஸ்டேட் பண்ணால் மட்டும்தான் அது மிஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது கிடையாது. ஃபேக்டை ஹைட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஒமிஷன் ஆஃப் டிஸ்க்ளோசிங் சம்திங் அதுவுமே வந்து மெட்டீரியலான ஒரு மிஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஒரு ஒமிஷனோ அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே மெட்டீரியலா நான் மெட்டீரியலான்னு எப்போ நம்மளால டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து டெஃபினட்டா வந்து இது வந்து திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ல தான் நமக்கு தெரியும் வெதர் மிஸ்டேட்மெண்ட் இஸ் மெட்டீரியல் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஒரு ஆடிட்டர் அவரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அவரோட ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பேரபிள் டாலரபிளா இருக்கும்பா மிஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட யூட்டிலிட்டி பாதிக்கப்படும், எண்ட் யூசர் பாதிக்கப்படுவாங்க. இதுல இருக்கக்கூடிய மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ ஒரு கட் ஆஃப் நம்ம வச்சுப்போம், இதான் நம்மளோட லெவல் இதான் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா தட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஓகே நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஹெட்டிங்லேயே மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒமிஷன்ஸ். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஒமிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா கூட ஓகே தே சே தட் ஆஸ் பர் SA 320 படி என்ன சொல்றாங்கன்னா, மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆடிட் ஸ்டேட்ஸ் தட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ். அப்ப எனிதிங் தட் இஸ் மிஸ்டேட்டட் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் உட்பட எப்போ நம்ம மெட்டீரியல்னு அதை சொல்லுவோம் அப்படின்னா, ஐதர் செப்பரேட்டா ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் கூட்டு தொகையா அக்ரிகேட்டா என்டையர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் என்ன பண்றதுக்கு அதுக்கு பவர் இருந்தா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் could reasonably be expected to influence the economic decisions of users. அப்ப இங்கதான் நமக்கு தெரியணும் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறவங்க யாரு. நான் சொன்ன மாதிரி இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே தான். கவர்மெண்ட்ல இருந்து, செபில இருந்து, இன்வெஸ்டார்ல இருந்து, ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து, உங்களுக்கு கடன் கொடுத்த கிரெடிட்டார்ஸ்ல இருந்து, உங்க கூட பிசினஸ் பண்ற வெண்டார்ல இருந்து, உங்களோட கஸ்டமர்ஸ்ல இருந்து எல்லாருமே. ஓகேவா, அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, அதாவது இவங்க எல்லாம் தான் உங்களுக்கு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இவங்க யூஸ் பண்ண போறாங்க. இவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ஒரு டெசிஷன் எடுக்க போறாங்க. ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க SA 320 படி. யூசர்ஸ் வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டெசிஷனை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் வந்து உங்களோட மிஸ்டேட்மெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. which could reasonably be expected to influenceனா உங்களோட டெசிஷனை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் இருக்குன்னு அர்த்தம். So which could influence the decisions of users taken on the basis of financial statement. So financial statement பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்க போற இந்த யூசர்ஸ் இந்த மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களோட டெசிஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன இங்க சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, when misstatements are influencing the decisions of final users then definitely அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், SA 320 தான் என்ன சொல்றாங்க, it pertains to
மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆடிட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? இதுல ஆஸ் யூஷுவல் நம்மளோட எப்போதுமே நம்ம படிப்போம், அப்ஜெக்டிவ் ஆஃப் an independent auditor என்னது? To get reasonable assurance that the financial statement as a whole are free from material misstatement. அப்போ free from material misstatement என்ன? அந்த financial statementல material misstatement இல்லாம இருக்கணும். அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆடிட்டருக்கு இருக்கு. So the auditor has to obtain reasonable assurance about whether the financial statement taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion on the financial statements, whether it is prepared in all material respects in accordance with applicable financial reporting framework. For example, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் படி தான், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணணும். அப்ப அவங்களுக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான். இப்போ இதுவே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒர்க்கே ஆகாது. அவங்களுக்கு செப்பரேட்டான ஒரு ஆக்ட் இருக்கு, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரிக்கு தனியா ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் படி தான் தே ஹேவ் டு ப்ரிப்பேர் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் பேங்கிங் கம்பெனிஸும். ஸோ ஒரு பேங்கிங் கம்பெனியோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்ன்றது வேற. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நார்மலான கம்பெனினா அவங்களுக்கு வேற. இதுவே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா அவங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? And then they're also saying that மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது எப்போதுமே வந்து சைஸை பொறுத்தது கிடையாது. ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தெஃப்ட் நடந்திருக்கும், வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு கூட தெஃப்ட் நடந்திருக்கும், அதுக்காக அது ரொம்ப மெட்டீரியல் இல்லைன்னு நம்மளால விட்டுற முடியாது. நம்ம ஆடிட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3rd டே தான் ஆகுது, அதுக்குள்ள நம்மளால 1000 rupeesக்கு ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி அங்கே நடந்திருக்குன்னு நம்மளால டிஸ்கவர் பண்ண முடியுதுன்னா, வாட் இஃப் வி செக் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ்? அப்போ என்ன ஆகும்? the probability of finding out a lot of fraudulent activities வந்து வாய்ப்பு இருக்கு தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமௌண்ட்டை வச்சு மட்டுமே ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு மெட்டீரியலா இம்மெட்டீரியலா நம்மளால சொல்லவே முடியாது. சில ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி ஒரு 1000 rupeesக்கு நீங்க கண்டுபிடிச்சா கூட அது மெட்டீரியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில தடவை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அக்கௌண்டிங் பாலிசி ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாரு. அதனால டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கோம்னா, ஒரு 2,80,000 போட வேண்டிய இடத்துல ஒரு 2,30,000 தான் கம்ப்யூட் பண்ணி போட்டிருக்காரு. இது கம்ப்யூட்டேஷன்ல இருக்கக்கூடிய எரர். இது வந்து ஒரு எரர். ஓகேவா? இது ஏன் நடந்துக்குதுன்னா, கம்ப்யூட்டேஷன் எரர். இன்னும் சொல்ல போனா இது கம்ப்யூட்டேஷன் எரர் கூட இல்லை. இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதை அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஎஸ் இருக்கு, அதில் வந்து கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டடா ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை படிச்சு புரிஞ்சு அதை அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளவு வருங்கிறது கம்ப்யூட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இதை அவங்க சரியா ப்ராப்பரா கம்ப்யூட் பண்ணல, அந்த எரர்னால 2,15,000 போட வேண்டியது 2,13,000 போட்டாச்சுன்னா, இங்க வந்து மிஸ்டேட்டட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா கண்டிப்பா வந்து 50. ஆமா, 50,000 rupees வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அண்டர்ஸ்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து எரர்னால வருது. ஓகே, ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய அளவில் இட்ஸ் நாட் மெட்டீரியல், பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்டுக்கு அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் டு அந்த கவர்மெண்ட் கிராண்ட்டை ப்ராப்பராக படித்து புரிஞ்சு அதை அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ண தெரியலை. ஸோ அவருடைய இன்காம்பிடன்சினால ஒரு 50,000 rupees அண்டர்ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இது என்னன்னு கேட்டால், திஸ் இஸ் டெஃபினெட்லி அன் எரர் ஆன் த சைட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் தான். ஸோ இந்த எரர்னால ஒரு 50,000 வந்து லெஸ்ஸாக காமிக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிக் டீல் unless and otherwise it is to be proven that he had an intention to do so. Okay, but otherwise ஒரு 50,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருந்தா கூட அந்த மிஸ்டேட்மெண்ட், அது மிஸ்டேட்மெண்ட் தான். nobody says it is not a misstatement, of course it is misstatement, பட் அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலா அப்படின்னு பார்த்தா இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, பட் ஒரு 1000 rupeesக்கு ஒரு இடத்துல ஒரு ஃப்ராடு நடந்தா கூட தட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் ஒரு சர்ஃபேஸ் லெவல்லையும் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு டெப்டை பார்த்துருக்கீங்க, ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் இன்டெப்தா நம்ம அனலைஸ் பண்ணும்போதோ இல்லை இன்டெப்தா நம்ம செக் பண்ணும்போதோ, ஆடிட் பண்ணும்போதோ, ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போதோ, நமக்கு எவ்வளோ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் அடியில் ஹிட்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃப்ராட் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கன்சிடர். ஸோ எப்போதுமே மெட்டீரியாலிட்டிங்கிறது சைஸை பொறுத்தது கிடையாது.
ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டீரியாலிட்டி ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. எப்போதுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா, நம்ம வந்து மெட்டீரியாலிட்டியை கரெக்டாக வந்து நம்ம கணிக்கணும், அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து ஒரு சில அசம்ஷன்ஸை மைண்டில் வச்சுக்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த சைஸ், இட் இஸ் அபவுட் தி இன்டென்சிட்டி. ஓகே, இந்த ஒரு விஷயம் மிஸ்டேட் ஆயிருக்கு, இது அப்படியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பிரதிபலிக்கும் போது இதனுடைய எஃபெக்ட் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, அந்த கான்சிக்வன்ஸையும் அந்த எஃபெக்டினுடைய நேச்சரை வச்சு தான் நம்ம மெட்டீரியாலிட்டியை டிசைட் பண்ணணுமே தவிர முழுக்க முழுக்க சைஸை வச்சு டிட்டர்மைனோ இல்லை டிசைடோ பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எல்லா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குமே சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க, நீங்க மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா அந்த மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஒரு 1 lakh rupees அல்லது 1% ஆஃப் டோட்டல் கிராஸ் ரெவென்யூன்னு இருக்கும். அதை தாண்டின ஒரு அமௌண்ட்டை உங்களால டெஃபினட்டா மிஸ்செலேனியஸ்னு காமிக்க முடியாது, அதை நீங்க தனி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டாக தான் போடணும் அப்படின்னு ஒரு கிளாஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்லேயே கொடுத்துருவாங்க வாட் இஸ் மெட்டீரியல், வாட் இஸ் நாட் சோ மெட்டீரியல். இப்போ அந்த கிளாஸ்ல கொடுத்த மாதிரி வெறும் 1% ஆஃப் டர்ன் ஓவர் தான், 1% ஆஃப் டர்ன் ஓவர் ஆர் 1 lakh rupees, whichever is higher. whichever is lower நினைக்கிறேன். 1 second, I'll just check that and tell you. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. as per division 1 படி of schedule 3 of companies act 2013 any item of income or expenditure which exceeds 1% of the revenue, நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டே அவங்க கொடுக்கலாம். அவங்க சொல்றது ரெவென்யூ இல்ல, டோட்டல் ப்ராஃபிட்ல 1% கூட கொடுக்கலாம். அவங்க ரெவென்யூ which means total turnover இருக்கும்ல, அதுல மோர் தேன் 1% ஆயிடுச்சு, 1%க்கு மேல போயிடுச்சு from operations or 1 lakh, whichever is higher தான். okay, whichever is higher, okay, needs to be disclosed separately. So which means அவங்க என்ன சொல்றாங்க, 1% of total turnover, for example இப்போ 1% of total turnover 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 70,000. அதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 lakh. இது ரெண்டுத்துல எது ஹையரா இருக்கோ, ஓகே, either the expenditure should exceed. see, expenditure வந்து ரெண்டு வகையில இருக்கலாம். ஒன்னு வந்து one expenditure is 50,000, இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சர் 1,30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சரையும் லைக் கம்பேர் பண்றீங்க, 50,000 or 1 lakh, whichever is higher. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 50,000 நீங்க மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸா போடலாமானா போடலாம், yes you can do it. இப்போ இந்த இடத்துல மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 1,30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ you're comparing 1,30,000 and 1 lakh, between these two whichever is higher. This is 1,30,000 which is higher. அப்போ இது நம்மளால என்ன பண்ண முடியாது, we should not put this 1,30,000 as a miscellaneous expenditure because உங்களுக்கு division 1 of schedule 3 of companies act 2013 சொல்லிருக்காங்க 1 lakh rupees or 1% of this revenue whichever is higher. ஓகேவா, அந்த அமௌண்ட் என்னன்றதை டிட்டர்மின் பண்ணிக்கணும், either 1 lakh or 1,30,000 which is more than 1 lakh. உங்களோட எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், டெஃபினட்டா உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஹெட்டை தனியா காமிக்கணும். இதோட ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா, எனி எக்ஸ்பென்சஸ், ஓகேவா, எனி எக்ஸ்பென்சஸ் which is exceeding 1 lakh should be shown separately. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, either 1 lakh or more than 1 lakh நீங்க கம்பேர் பண்ணும்போது more than 1 lakh செலக்ட் ஆயிடும். below 1 lakh இருந்துச்சுன்னா அது நீங்க செப்பரேட் ஹெட்டிங்கா போட வேண்டாம். ஆனா more than 1 lakh இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா செப்பரேட் ஹெட்டிங்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றது. அப்ப உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 உங்களுக்கு சொல்லிடுச்சு, என்ன சொல்லியிருக்காங்க, அது இன்கமா இருக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம். ஓகேவா, அந்த இன்கமையோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சரையோ நீங்க மிஸ்செலேனியஸ்ன்னு போடக்கூடாது. எப்போ போடக்கூடாது, when it exceeds 1 lakh. அவங்க அதை சிம்பிளா சொல்லலாம் அழகா, when it exceeds 1 lakh நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, you should not mention it as miscellaneous expenditure, rather நீங்க அதுக்கு தனியா ஒரு ஹெட்டிங் கொடுத்து தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுல வந்து மெட்டீரியாலிட்டியில ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க தெரியுமா, misstatements including omissions are considered to be material if they individually or an aggregate could reasonably be expected to influence economic decision makers. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்துட்டோம், இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. இதுல ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒமிஷன்ஸ் உட்பட இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மெட்டீரியல்ன்றதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நம்பர் 2, மெட்டீரியாலிட்டியை பத்தி ஒரு ஆடிட்டர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாரு. ஓகேவா, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த லைட் ஆஃப் சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த கம்பெனியை
சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இட் இஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது இட் இஸ் அஃபெக்டட் பை த சைஸ், அதுக்கப்புறம் இட் இஸ் அஃபெக்டட் பை த நேச்சர் அண்ட் போத். அதாவது சில நேரங்களில் சைஸை மட்டுமே டிஃபைன் பண்ணி கூட, சைஸை மட்டுமே வச்சு கூட ஒரு விஷயம் மெட்டீரியலா இம்மெட்டீரியலா நம்மளால சொல்ல முடியும். ஒரு சில நேரங்களில் சைஸு தேவையே கிடையாது, 1000 rupeesக்கு ஃப்ராட் நடந்திருந்தாலும் அது வந்து மெட்டீரியல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சில நேரத்தில் காம்பினேஷன் ஆஃப் போத், இதை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியாலிட்டி நம்மளால சொல்ல முடியும். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் மேட்டர் தட் ஆர் மெட்டீரியல் டு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த யூசர்ஸ். ஸோ இவங்களுக்கு நீங்கள் காமனான ஒரு பர்பஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியாலிட்டியை பார்த்தா போதுமே தவிர, ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா டேக்ஸ் ரிலேட்டடாக ஹி வாண்ட்ஸ் டு நோ எவ்ரிதிங் அபவுட் அ கம்பெனி அப்படின்னா, அவனுடைய தேவைகளுக்காக டேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி மெட்டீரியாலிட்டி ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வித் ரிலேஷன் டு டேக்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை அது ரிலேட்டடான ப்ரெசன்டேஷன்ஸோ நீங்கள் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் ஷீட் யாருக்கு போக போகுதுன்னா, காமன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த வந்து யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும் தான் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிளானிங், ஆடிட் பிளான் பண்ணும்போது நம்ம வந்து ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது ஆடிட்டர் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இது வந்து ஒரு 50 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி, நம்ம இத்தனை லட்சத்துக்கு மேலே ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதை நம்ம மெட்டீரியல்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா, அப்போ ஆடிட்டரோட அந்த ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே, இது எல்லாமே பிளானிங் ஆஃப் ஆடிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அவருக்கு ஒரு ப்ராப்பரான பேஸே கொடுக்க போகுது. யாருக்கு? ஒரு ஆடிட்டருக்கு ஒரு ப்ராப்பரான பேஸ் எது கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸிங் ஆஃப் திஸ் மெட்டீரியல் லெவல், இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியாலிட்டி லெவல் இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, தீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வில் ப்ரொவைட் அ பேசிஸ் ஃபார் டிட்டர்மைனிங் தி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் எவ்வளோ பண்ணணும், ஓகேவா, அதனுடைய எக்ஸ்டென்ட் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும். ரெண்டாவது, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நான் அசஸ் பண்ணணும்னா கூட மெட்டீரியாலிட்டிங்கிறது எந்த லெவல்னு தெரிஞ்சாதானே நான் அது மெட்டீரியலா இம்மெட்டீரியலான்னு சொல்ல முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஆக்சுவலி இதில் வந்து 3 விஷயம் தான் நான் சொல்கிறேன். என்னென்னு, ஒன்று வந்து ஆர்ஏபி, அதாவது உள்ள எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறமா இதில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிஸ்கெல்லாம் அசஸ் பண்ணியாச்சு, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவோம், எவ்வளோ தூரம் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணணும், இன்னும் எவ்வளோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ எப்பவுமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஹை ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் ஹையாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதை செமையாக இன்டென்சிஃபை பண்ணணும். நிறைய நம்ம பண்ணி ஆடிட் ப்ரொசீஜர்ஸை இன்னும் ஹெவியாக பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு ரிஸ்க் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, லோ ரிஸ்க் தான் அப்படின்னா, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ன்றதும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அப்போ நமக்கு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மாலிட்டி லெவலில் செஞ்சாலே போதும். ஸோ ஆர்ஏபின்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆர்ஓஎம்எம், இது எல்லாத்தையும் நமக்கு தெரியணும். இதோட எக்ஸ்டென்ட், நேச்சர், இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபிக்ஸிங் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஃபிக்ஸிங் மெட்டீரியாலிட்டி லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, மெட்டீரியாலிட்டி லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே கவனிச்சுக்கோங்க, மெட்டீரியாலிட்டி இந்த இடம் பாருங்க, மெட்டீரியாலிட்டி டிட்டர்மின்ட் when planning the audit does not necessarily established an amount below which uncorrected misstatements individually or in aggregate will always be evaluated as immaterial. அதான் அவங்க சொன்னாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 lakh rupeesக்கு மேலே மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். தட் டசன்ட் மீன் தட் 1 lakhக்கு பிலோ எந்த மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது இம்மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஈவன் இஃப் தேர் பிலோ மெட்டீரியாலிட்டி லெவல், சில நேச்சுரலி ஒரு ஃப்ராடெல்லாம் நடந்துச்சுன்னா
அது பிலோ 1 லேக்கா இருந்தா கூட இல்ல பிலோ 90,000 நீங்க மெட்டீரியாலிட்டி லெவல் வெறும் 60,000 ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். அப்ப 60,000க்கு கீழே இருக்கிற எல்லா மிஸ்டேட்மெண்ட்டுமே இம்மெட்டீரியல்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஒரு 10,000 ருபீஸ்க்கு நடந்த ஃப்ராட் வேலை கூட டெஃபினட்டா மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒரு மெட்டீரியாலிட்டியை நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டீரியாலிட்டி லெவல் 60,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு மிஸ்டேட்மெண்ட் வெறும் 10,000 ருபீஸ் தான். ஆனா இந்த 10,000 ருபீஸை வந்து ஆடிட்டர் என்ன சொல்ற, நோ 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 திஸ் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணதும் 60,000, ஆனா ஒரு டிரான்சாக்ஷனோட மிஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் 10,000 ருபீஸ். ஆனா நீங்க ஏன் அதை போய் மெட்டீரியல்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கறோம்னா, அப்ப ஆடிட்டர் என்ன சொல்வாருன்னா, ஆடிட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, while judging the materiality, ஓகே, எது மெட்டீரியல் எது இம்மெட்டீரியல் ஜட்ஜ் பண்ணும்போது ஆடிட்டர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் யோசிப்பார் அப்படின்னா, அந்த மிஸ்டேட்மெண்ட் அந்த 10,000 ரூபாய் குறைச்சு போடுறதுனாலயோ கூட போடுறதுனாலயோ ப்ராஃபிட்டோட எஃபெக்ட் எப்படி மாறுபடும், பேலன்ஸ் ஷீட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இல்ல டோட்டலாவே ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சருடைய அளவுகோல் எந்த அளவுக்கு மாறுபடுது, இல்ல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் இன்கம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது வச்சு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் வெறும் 15,000 ரூபாய் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தா அது 30,000 ரூபாய் இருக்கு. அப்ப லாஸ்ட் இயர் வந்து ஒரு 15,000 ருபீஸ் இருந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரி இந்த வருஷம் ஏன் டபுள் ஆயிருக்கு? புரியுதா உங்களுக்கு? ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த லைக் எப்படி சொல்றதுன்னா, 60,000 ரூபாய் கீழே இருந்தா இம்மெட்டீரியல் தான் அப்படின்னா கூட லாஸ்ட் இயர் வெறும் 15,000 ரூபாய் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. அது எந்த எக்ஸ்பெண்டிச்சரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு how do you call கோவிட் டைம்ல சானிடேஷனுக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி கிளீன் பண்றதுக்காக கோவிட் டைம்லயே சானிடேஷனுக்கு யூ ஸ்பெண்ட் only 15,000 rupees in 2021 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2022 2023 எல்லாம் கூட நீங்க 15,000 தான் செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப 23-24 இந்த வருஷத்துல பார்த்தா யூ ஹேவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 50,000 வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய் யூ ஸ்பெண்ட். சேம் பில்டிங் சேம் பிளேஸ், நோ எக்ஸ்ட்ரா அடிஷனல் பில்டிங்லாம் நீங்க ஒன்றும் கட்டல. சேம் பில்டிங்க்கு ஏன் உங்களுக்கு இந்த தடவை சானிடேஷனுக்கு லைக் சானிடைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் 50,000 ஆயிருக்கு? யூஸ்வலா 15,000 ருபீஸ் ஆகிற இடத்துல எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து லைக் ரொம்ப சிம்பிள்ல இப்போ 50,000 ருபீஸ் இருக்குன்னா அப்ப பேலன்ஸ் 35,000 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு. இது பார்க்கும்போது நமக்கு வந்து 60,000 கீழே தான் இருக்கு இம்மெட்டீரியல்னு தோணுனா கூட இட்ஸ் வெரி ஸ்பெஷல் கேஸ், ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கேஸ். ஏன்னா சானிடைஸ் பண்றதுக்கு ஓகேவா, ஒரு 2 பேர் வரப்போறாங்க, ஃபுல்லா சானிடைசர் யூஸ் பண்ணி எல்லா கண்ணாடி எல்லா இடம் ஹேண்டில்ஸ் எலிவேட்டர் உங்களுக்கு பாத்ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே பக்கவா வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்க போறாங்க. இதுக்கு பர் டே சார்ஜ் 15,000 தான். இதை தான் லாஸ்ட் 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அப்படி என்னதான் ஸ்பெஷலா பண்ணாலும் இல்லை இன்ஃபிளேஷன் மூலியமா ரேட்டே ஏறினா கூட 25,000 அது கிராஸ் பண்ண கூடாது. ஆனா ஏன் இந்த வாட்டி 50,000 வந்திருக்கு அப்படின்னு ஆடிட்டருக்கு டவுட் வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா தான் இருப்பாரு. லைக் அந்த ஸ்கெப்டிசிசம்ல அவளுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அப்ப அந்த அமௌண்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து ஒரு 35,000 ரூபாய் தான். ஓகேவா? பட் அந்த 35,000 இன்க்ரீஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சானிடைஸ் பண்ற எக்ஸ்பென்சஸ்ல 35,000 எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஆடிட்டருக்கு தெரிய வரும்போது அவர் டெஃபினட்டா என்ன பண்ணுவாரு, இது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் மார்க் பண்ணுவாரு. ஸோ இது ஒரு விஷயம் மெட்டீரியலா இம்மெட்டீரியலாங்கிறது அது P&L என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குது, பேலன்ஸ் ஷீட்ல என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குது, ஆன் த ஹோல் என்ன எஃபெக்ட் கொடுக்குது, ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அது எப்படி பாதிக்குது, இன்கம் எப்படி பாதிக்குது, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிகர் இந்த லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லலாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பேரிசன்ல ஒரு பெரிய டிராபேக் இருக்கா, இது எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணி தான் ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ இன்கமோ இல்லை ஒரு மிஸ்டேட்மெண்ட்டோ அது வந்து மெட்டீரியலா இல்லைனா இம்மெட்டீரியலா அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். ஓகேவா? தட் இஸ் ஒன் திங். அண்ட் தென் திஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் டு யூ. அதே மாதிரி தான் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ கம்பெனிஸ் ஆக்ட்ல 5%க்கு மேல ஒரே ஒரு ஆள் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னா அவங்களோட பேர்லாம் தனியாக டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி வாட் எவர் தேர் ஆஸ்கிங் த கம்பெனி டு டிஸ்க்ளோஸ், கண்டிப்பாக அந்த என்டிட்டி அந்த மோர் தென் 5% யாரெல்லாம் ஷேர் ஹோல்டிங் செப்பரேட்டாக வச்சிருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது மோர் தேன் 5% ஷேர் ஹோல்டிங் யார் வச்சிருக்காங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா அது மெட்டீரியாலிட்டி தான். பிகாஸ் நீங்க இதை ஒமிட் பண்றீங்க,
5%க்கு மேல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸை செப்பரேட் லிஸ்டா கேட்டிருக்காங்க. பட் நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஒமிட் பண்ணிருக்கீங்க, யூ ஹவ் நாட் டிஸ்க்ளோஸ்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னா, that is definitely, it's not even books of accounts, it's actually the financial statements ல நீங்க இன்க்ளூட் பண்ணலனா, that's definitely a problem, that's definitely material அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னது மெட்டீரியாலிட்டியை நம்ம எப்படி டிசைட் பண்றது, எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டா இதுல வந்து உங்களுக்கு நீங்க ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஓகேவா, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, ஆடிட்டர்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இஸ் அஃபெக்டட் பை த ஆடிட்டர்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அந்த யூசருக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த பர்செப்ஷன்ல தான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டு இருக்கும். அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்குறோம்னா இட் இஸ் ரீசனபிள் ஃபார் த ஆடிட்டர் டு அசியூம் தட். இப்போ நம்ம சொல்றோம்ல, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்றோம்னு. அப்போ சாதாரணமாக ஒரு ரோட்ல போற ஒருத்தருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய பக்குவம் இருக்கா? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியோ இல்லை பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோ, ஓகே இந்த கம்பெனி இப்படி இருக்குப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஷியல் நாலெட்ஜ் எல்லா யூசர்ஸுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குங்கிறது தான் அசம்ஷன். அதாவது ஒரு ஆடிட்டர் அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் அந்த டிஸ்க்ளோஷர் எல்லாம் கொடுக்குறாங்களா, மோர் தென் 5% வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தி தனியா லிஸ்ட் கொடுக்கறதாகட்டும், அப்படி இல்லைன்னா 1 lakh rupees ஆர் மோர் தென் 1% ஆஃப் ரெவென்யூ, இதுல எது ஹையரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்றதா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நோக்கம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் அவர் எல்லாம் கொடுக்குறாரு. பட் இது எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு யூசருக்கு ஃபினான்ஷியல் நாலெட்ஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கணும். இருந்தாதான் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்குன்னு ஒண்ணுமே தெரியாம 10th தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து விளக்கி சொல்ற அளவுக்கு யாருக்குமே இங்க டைம் கிடையாது. ஸோ ஒருத்தர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னாலோ இல்லை யார் ஒருத்தர் அந்த யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு அடிப்படையா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கக்கூடிய அளவுக்கு நாலெட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அசம்ஷன். அந்த அசம்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆடிட்டர் அவருடைய மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டரோட அசம்ஷன் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் தட் ஆடிட்டர் இஸ் அசியூமிங் பார். நம்பர் 1 இஸ் தட் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்த 4 விஷயமும் இருக்கு அவங்களுக்கு. அதாவது இந்த 4 விஷயத்து ஏபிசிடி இந்த 4 விஷயத்தையுமே யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அறிவு இருக்கோ இல்லை என்னென்னலாம் அவங்களோட சைட்லன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஆடிட்டருடைய அசம்ஷன் ரிகார்டிங் யாரை பத்தின அசம்ஷன், யூசரை பத்தின அசம்ஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே யார் அசியூம் பண்றாங்க? ஆடிட்டர் இஸ் அசியூமிங். யாரை பத்தி அசியூம் பண்றாங்க? யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி அசியூம் பண்றாங்க. இதை அசியூம் பண்ணா மட்டும்தான் அவரால் அந்த மெட்டீரியல் ஆர் நான் மெட்டீரியல் ஓகேவா அதை வந்து அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டர் என்ன அசியூம் பண்றாருன்னா, எல்லா யூசருக்குமே ஓரளவுக்காவது அறிவு இருக்கும், நாலெட்ஜ் இருக்கும். அந்த நாலெட்ஜ் வந்து எது ரிலேட்டடா இருக்கணும் அவருக்கு? பிஸ்னஸை பத்தி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பத்தி, அக்கௌண்டிங்கை பத்தி, அப்புறம் நம்ம கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்டை படிக்கக்கூடிய வில்லிங்னஸை பத்தி, இது எல்லாமே இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ரீசனபிளான டிலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு யாரு அசியூம் பண்றா? ஆடிட்டர் அசியூம் பண்றார். நம்பர் 2, யூசர் ஒவ்வொருத்தருமே ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க என்ன யூசர் வந்து என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், ஆடிட் பண்ணியிருக்கோம்னா இது எல்லாமே மெட்டீரியாலிட்டிக்கு உட்பட்டு தான். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காதுன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் மேஜராக பெரிய அளவில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஆடிட்டர் யூசர் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க? செகண்ட் பாயிண்ட், ஆடிட்டர் அசியூம்ஸ் தட், இங்க பாரு, ஆடிட்டர் இஸ் அசியூமிங் தட் தி யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகே, ஆர் ப்ரிப்பேர்ட், பிரசன்டட் அண்ட் ஆடிட்டட் டு த லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெக்கக்னைஸ் தி அன்சர்டன்டிஸ்.
inherent in the measurement of amounts based on the use of estimates. ஏன்னா இதுல நம்ம நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஆடிட்டர் ஒன்றும் இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸை பற்றி படிச்சு, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பற்றி படிச்சு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டிங் இன்வென்ட்ரிஸை படிச்சு, எல்லாத்தையும் படிச்சு அவர் ஒன்றும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணலைங்க. அவர் பண்றது என்னன்னா ரெடி பண்ணி வச்ச ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் தான் பண்றாரு. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன்லாம் யாரோட பொறுப்புன்னு கேட்டால் கம்பெனியோட பொறுப்பு தான். அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் நிறைய எஸ்டிமேட்ஸ் வந்திருக்கும், ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், ஓகேவா? அப்புறம் கன்சிடரேஷன் ஃபியூச்சர் ஈவெண்ட் இது எல்லாமே வந்திருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது, அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, எக்ஸாக்ட் அமௌண்ட் போட முடியாது. அப்போ இந்த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா, who has to recognize this? users, they have to recognize this அப்படிங்கிறாங்க. ஃபைனலி என்ன அப்படின்னா, யூசர் வந்து ஒவ்வொரு யூசருமே அவங்களுடைய எக்கனாமிக் டெசிஷன்ஸை மேக் பண்ணும்பொழுது கொஞ்சமாச்சும் ரீசனபிளான எக்கனாமிக் டெசிஷன்ஸ் மேக் பண்ணணும் ஆன் த பேசிஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீசனபிளான எக்கனாமிக் டெசிஷன்ஸை மேக் பண்ணணும் ஃப்ரம் த financial statements that the auditor has provided through audited balance sheet. See, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம என்னடா இது ஒரு 4 லைன் இருக்கு, அதுக்கு போய் நம்ம அரை மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இன்டர்மீடியட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆடிட் அப்படிங்கிற பேப்பரை படிக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இதை படிக்கிறதுக்கு இட் பிகம்ஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேப்பர் இன் டெப்த். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். ஸோ இங்கே மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ல ஆடிட்டர் வாட் இஸ் ஹி அசியூமிங் அபவுட் யூசர்னு கேட்டால் நம்பர் 1. ஓகேவா, நான் இதில் சிம்பிளாக உங்களுக்கு எழுதி தரேன். என்னென்னு நம்பர் 1, யூசருக்கு கொஞ்சமாச்சு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு யார் எதிர்பார்க்குறா? ஆடிட்டர் எதிர்பார்க்குறார். ஓகேவா. நம்பர் 2 என்ன அப்படின்னா, மெட்டீரியாலிட்டிக்கு உட்பட்டு தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறத ஹூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்? யூசர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 3, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே சில நம்பர்ஸில் எஸ்டிமேட்டட் நம்பராக இருக்கலாம், ஓகேவா, சில நம்பர்ஸில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம், சில நம்பர்ஸில் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்த நம்ம வந்து முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரியான சில நம்பர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் யூசர்ஸ் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலி நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இப்படி கொடுத்தீங்க அதனால தான் நான் அப்படி செஞ்சேன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த டெசிஷனையும் எடுக்காமல் ப்ராப்பராக ரீசனபிளாக டிலிஜென்ட்டாக கரெக்டான டெசிஷன்ஸ் அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். So, users of financial statements are expected to make reasonable decisions. கொஞ்சமாவது ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4மே யாரை பற்றி அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி who is assuming? Auditor is assuming. அதே மாதிரி இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த மெட்டீரியாலிட்டி லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓவரால் மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓவராலாக சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும் பொழுது அது மெட்டீரியலா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டு தான். அப்போ ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல், ஓவராலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஆன் த ஹோல் ஒரு 20 lakhs வரைக்கும் இருக்கலாம்ப்பா. தட் இஸ் வாட் மெட்டீரியாலிட்டி 20 lakhs வரைக்கும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். 20 lakhsக்கு மேலே போயிடுச்சுன்னா தட் இஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஆடிட்டர் வந்து ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருக்காரு, இந்த 20 லட்சம் ரூபாங்கிறது. ஸோ இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் மேபி லைக் ஒரு 3000 கோடி இருக்கலாம், ஓகே, ஆர் ப்ராபப்ளி ஒரு 1000 crore டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ராஃபிட் மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு 250 crores 300 crores வருது. ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 lakhs வரைக்கும் ஹியர் அண்ட் தேர் சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நாட் அ ப்ராப்ளம்ங்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, அடுத்தது ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்ஸாக நான் பார்த்துட்டு வரேன். டோட்டலாக எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்க்கும் பொழுது இட் ஷுட் நாட் எக்ஸீட் 20 lakhsன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். இப்போ எல்லாத்தையும் சேர்க்கும் போது நம்ம சொல்லியாச்சு. அப்படி பார்த்தா நமக்கு நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல மிஸ்டேட்மெண்ட் 5,000க்கு இருக்கும், இன்னொரு இடத்துல மிஸ்டேட்மெண்ட் 50,000க்கு இருக்கும், இன்னொரு இடத்துல மிஸ்டேட்மெண்ட் 3,000க்கு இருக்கும். இப்போ ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் 20 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம்ல ஒரு 5,000 முன்ன பின்ன இருக்கு, இது மெட்டீரியலா இம்மெட்டீரியலான்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ல மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோர் தேன் 5,000 rupees மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதை தனியாக எடுத்து கிளாஸிஃபை பண்ணிடுங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணணும் வெதர் இட் இஸ் மெட்டீரியல் ஆர் இம்மெட்டீரியல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி.
இது ஏன் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு வச்சிருக்காங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு தனி மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம், இன்கம்க்கு தனி மெட்டீரியாலிட்டி, அசட்டுக்கு தனித்தனியா, லைபிலிட்டிக்கு தனியா, ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கும் தனித்தனியா மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ருபீஸ்க்கு மேலே எந்த மிஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்தாலும் அது மெட்டீரியல் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துருவோம். ஸோ மோர் தென் 5000 மிஸ்டேட்மெண்ட் இருக்கிற எல்லாத்தையும் தனியாக எடுத்து அதை நம்ம செக் பண்ணுவோம். இது எரர்னால வந்திருக்கா, ஃப்ராட்னால வந்திருக்கா, எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா we will decide whether it is material or not material. அதுக்கப்புறமா நம்ம மெட்டீரியல்னு எதெல்லாம் டிசைட் பண்றோமோ அந்த எல்லா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டையும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம இங்க பாக்குறோம்னா இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியில் 5000 ருபீஸ்க்கு மேலே போனாலே மெட்டீரியல்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மட்டும் மோர் தேன் 5000 வந்து மிஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி மொத்தம் எத்தனை டிரான்சாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 35 டிரான்சாக்ஷன்ஸ் யூ டேக்கன் வேர் த மிஸ்டேட்மெண்ட் இஸ் மோர் தேன் 5000 ருபீஸ் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி 35 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த 35 டிரான்சாக்ஷனில் ஓகேவா, நீங்கள் 35 டிரான்சாக்ஷனில் எதெல்லாம் எரர்னால வந்திருக்கு, எதெல்லாம் நார்மல், இதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு எதெல்லாம் அப்நார்மலோ அதெல்லாம் தனியாக எடுக்கிறீங்க. ஸோ 35 டிரான்சாக்ஷனில் ஒரு 5 டிரான்சாக்ஷன் ரொம்ப மெட்டீரியலாக இருக்குது, மற்றதெல்லாம் நாட் ஸோ மெட்டீரியல். ஈவன் தோ அது 5000 கிராஸ் பண்ணால் கூட நாட் ஸோ மெட்டீரியல் தனியாக பிரிச்சுட்றீங்க. இதுக்கப்புறம் இந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து டிட்டர்மைன்ஸ் தட் அமௌண்ட்டும் மோர் தேன் 5000 இருக்கு, இட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மிஸ்டேட்மெண்ட் வந்து 5000 கிராஸ் பண்ணிட்டாலே மெட்டீரியல்னு நம்ம டிசைட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டோம். பட் அந்த எல்லா மோர் தேன் 5000 இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன் தனியாக எடுத்து ஃபுல்லாக உட்காந்து செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது எல்லாம் சின்ன சின்ன எரர் தான், இல்லை அப்ளிகேஷன் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா we will leave it out. இல்லை வேற ஏதோ ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷன் இருக்கோம்னா அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் கீழே இருக்கக்கூடிய மெட்டீரியலான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கு தனியாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எதெல்லாம் ஃப்ராட்னால நடக்குது, எதெல்லாம் வந்து எரர்னால நடக்குது, இது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் கம் டு அ டெசிஷன் வாட் ஆர் ஆல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த எல்லா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒன்றா ஆட் பண்ணும்பொழுது ஓவராலாக 20 lakhs அது எக்ஸீட் பண்ணிடுச்சுன்னா ஆன் த ஹோல் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். இல்லைப்பா, குட்டியாக நிறைய நம்ம பார்க்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஒரு 5 டிரான்சாக்ஷன் பார்க்குறோம், அதே மாதிரி இன்கமில் ஒரு 15 டிரான்சாக்ஷன் வந்து மெட்டீரியல்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியில் எதெல்லாம் வந்து ஆமாம் இது மெட்டீரியல் எதெல்லாம் வந்து பாஸ் ஆகுதோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த டோட்டல் ஒரு ஓவரால் மெட்டீரியாலிட்டி 20 lakhs தாண்டிடுச்சுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், இல்லைனா இட் இஸ் நாட் ஸோ மெட்டீரியலி மிஸ்டேட்டட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியோட டெஃபினேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் செட் பை த ஆடிட்டர். எதுக்கு செட் பண்ணுறாங்கன்னா அட் லெஸ் தேன் த மெட்டீரியாலிட்டி. இதுதான் நம்ம சொல்றது, இதுதான் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ்டு பை த ஆடிட்டர் ஆன் தி ஓவரால் லெவல். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது அவங்க அதை விட சின்ன லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல், அதாவது ஜஸ்ட் லிசன் ஹியர், performance materiality means amount set by the auditor at less than the materiality for the financial statement as a whole. So less than the materiality for the financial statement as a whole na materiality for the financial statement as a whole வந்து 20 லட்சம் ரூபாய். அதை விட கம்மியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எதுக்காகனா to reduce to an appropriately low level the probability that the aggregate of uncorrected and undetected misstatements exceeds materiality for the financial statement as a whole. See, இது என்னன்னா, இது எப்படி நம்ம படிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல தான் பெர்ஃபார்மன்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். there is no இது to reduce to இந்த இடம் வரைக்கும் you will understand. ஒன்றும் பெரிய கதை கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது இட் மீன்ஸ் an amount or amounts set by the auditor which is generally less than the materiality fixed for the financial statement as a whole. எதுக்காக இது இப்படி நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஏன் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா பிகாஸ் யூ வாண்ட் டு ரெடியூஸ். நீங்க என்னத்தை ரெடியூஸ் பண்ண போறீங்க? யூ வாண்ட் டு ரெடியூஸ் டு an appropriately low level the probability. அதாவது யூ வாண்ட் டு மேக் sure that there is a low probability. எதுக்கு நீங்க லோ ப்ராபபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லோ ப்ராபபிலிட்டி எதுக்காக நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
you want to make sure that there is a low probability. அதாவது என்னன்னா இது நடக்க ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்றீங்க. எதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி? that the aggregate of, அதாவது உங்களுடைய டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அன்கரெக்டட் அண்ட் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது அது இந்த ஃபைனலா வச்சிருக்க இந்த 20 lakhs அப்படிங்கிற அந்த மெட்டீரியாலிட்டியை எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. சொல்றது புரியுதா? பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் நீங்க? you have to make sure that the probability, okay, that the probability that the misstatements which is uncorrected or undetected in the material misstatements எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வரும் பொழுது இந்த டோட்டல் மெட்டீரியாலிட்டி லெவல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களே இந்த 20 lakhs இதை தாண்டிடக்கூடாதுன்றதா உங்களுடைய விருப்பம். அதை நீங்க எப்படி இன் வேர்ட்ஸ் நீங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னா, you need low probability. You want to make sure that there is a low probability that the aggregate misstatements put together, okay va, that exceeds the materiality for the financial statement as a whole. அப்ப இது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி வந்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறாங்கன்னா, you want to fix a low probability. உனக்கு எதுக்கு low probability இருக்கணும் அப்படின்னா, summation of all the misstatements put together, uncorrected, undetected, எல்லா misstatements put together is greater than 20 lakhs. இப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கணுங்கிறது தான் உன்னுடைய ஆசை. புரியுதா? அதுதான் உன்னுடைய கோல். ஸோ இந்த கோலுக்கு பேரு தான், இந்த கோலுக்காக தான் நீ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ற. Performance materiality is an amount fixed by the auditor which is less than the, நல்லா கவனிச்சுக்கோ, performance materiality அப்படிங்கிறது, performance materialityங்கிறது it is an amount, ஓகேவா? இந்த performance materialityங்கிற இந்த amount வந்து which will be less than the materiality level that you have fixed for the financial statement as a whole. ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. ஆமா, எதுக்காக நீ இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த performance materialityயை 5000ல எதுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கன்னா, such that you want to make sure that there is a low probability. எதுக்கு நீ low probability இருக்கணும் நீ நினைக்கிற? that the summation of all the misstatements, whether uncorrected or undetected, நீ கண்டுபிடிச்சிட்டா ஆனா உன்னால கரெக்ட் பண்ண முடியல, இல்ல சம்டைம்ஸ் கண்டே பிடிக்க முடியாத சில மிஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் அது more than 20 lakhs போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கணும். இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. so this is how you study a paragraph. இப்போ நீங்க படிச்சு பாருங்க, நான் சொல்லி கொடுத்த அந்த மீனிங்கோட சேர்த்து நீங்க படிச்சு பாருங்க. Performance materiality means that the amount or amounts set by the auditor at less than the materiality fixed for the financial statement as a whole. அதாவது 5000, it is a performance materiality which is less than 20 lakhs which is fixed for the materiality for financial statement as a whole. எதுக்காகனா to reduce to an acceptably or appropriately low level. லோ லெவலுக்கு நீங்க கொண்டு போறீங்க. என்ன ப்ராபபிலிட்டி லோ லெவல் கொண்டு போறீங்கன்னா, that the aggregate of uncorrected and undetected misstatements exceeds the materiality for the financial statement as a whole. ஓகேவா? உங்களுக்கு summation of all the misstatements எல்லாமே which will exceed 20 lakhs அப்படிங்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது, அதனுடைய ப்ராபபிலிட்டி லோவா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியாலிட்டி லெவல் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல், which is less than the materiality level that you have fixed for the financial statement as a whole. ஓகேவா? அதனால தான் performance materiality set at a lower value than the overall materiality. It lowers the risk that auditor will not be able to identify the misstatements that are material when added together. ஓகேவா? அப்புறம் என்ன அடுத்தது, determining materiality and performance materiality when planning the audit. கண்டிப்பா இது ப்ராப்பரா நம்ம வந்து லைக் how to tell you, இது கண்டிப்பா நம்ம டிட்டர்மைன் பண்ணி தான் ஆகணும். ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் என்ன, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் என்ன அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது வந்து நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு டீச் பண்றேன். என்னது, மெட்டீரியாலிட்டி லெவல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் நம்ம வந்து ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம், பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கம்பேரிசன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது
இந்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 2 கோடி இருக்குன்னா போன வருஷம் அது எவ்வளோ இருந்தது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம் பெஞ்ச் மார்க்கோட, லாஸ்ட் இயரோட எக்ஸ்பென்சஸோட. இல்லை இண்டஸ்ட்ரியில் மற்றவங்கலாம் வந்து இவ்வளோதான் இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராவாக 10% ப்ராஃபிட் வருது, என்ன எது நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பெஞ்ச் மார்க் யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இன் டிசைடிங் த மெட்டீரியல். எது ரொம்ப மெட்டீரியல் எது ரொம்ப இம்மெட்டீரியல் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.